ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் லேடிஸில் என்ன பண்ணுவீங்க, நிறைய பார்லருக்கு போவீங்க டல்னஸ் ஸ்கின்காக இல்லை பிம்பிள்ஸ்க்காக. அது எதுவுமே போக வேண்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே இன்ஸ்டன்ட் சோப் ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலுக்குள்ளே 2-3 டீஸ்பூன் போல் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 2-3 டீஸ்பூன் போல் ரைஸ் எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு 4 டைம் மேலே நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துருங்க. கழுவிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றின்னு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்படி நம்ம பச்சை பயிரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கேரட் துருவி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே 1/2 கேரட்டையும் நம்ம தண்ணி ஊற வச்சோம் இல்லையா, பச்சை பயிரும் ரைஸும் ஊற வச்ச தண்ணியும் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க. கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம 3 சேர்த்துக்கலாங்க. 3 சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றியாச்சுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு அடிக்கட்டி வச்சு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்கிறது எல்லாம் இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதுவும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் அழுத்தும் போது அந்த தண்ணியெல்லாம் அடியில் இறங்குங்க. அந்த தண்ணியை மட்டும்தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் நீங்களும் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கோம். நீங்களும் இதே போல் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்குன்னு. நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஃபேர் சோப் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து ஃபேர் சோப் வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க தனியாக. இதே போல் நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா சோப்புமே. இப்போ பாருங்கள், சோப் ஃபுல்லாகவே துருவி எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு சோப் ஃபுல்லாகவே இவ்வளவும் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாங்க இந்த சோப் எல்லாமே. நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் தாங்க இது செய்ய போகிறோம். இதை தூக்கி அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. நீங்கள் எந்த பாத்திரனாலும் வச்சுக்கோங்க. தண்ணி அடியில் வச்சு மேலால் நீங்கள் இந்த சோப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5-10 நிமிஷம் ஆகுங்க இந்த சோப்பு ஃபுல்லாகவே உருகிறதுக்கு. நீங்கள் இடையில ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி வச்சுங்க. அப்புறம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கி விடும்போது சீக்கிரமாக நம்ம கட்டியெல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. அதுக்காக தாங்க. இப்போ பாருங்கள், நான் கலக்கி விட்டுட்டேன் கட்டி இல்லாமல். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து தண்ணியை எடுத்து வெளியே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சதும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகுங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி வச்சுருங்க.
இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி பச்சை பயிரும் அரிசி தண்ணியும் வச்சுருக்கோம். இப்போ அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அடைச்சி விடுங்க. இது கூடவே நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கடையில் வாங்க தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதாலும் சரி இல்லை கடையில் வாங்கிறதாலும் சரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சு விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம திரும்பவும் தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா கலக்கி வச்சுருங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் திரும்பவும் தண்ணியில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த அரிசி தண்ணி, பருப்பு, பச்சை பயிர் தண்ணி, ஆலோவேரா ஜெல் எல்லாமே சேர்ந்து க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டுங்க. இப்போ நீங்கள் வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா இடத்துலையுமே கை வச்சு நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இதே போல் நீங்களும். இப்போ நம்ம வச்சுருக்க சோப்பு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சோப்பை இந்த பவுலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கப்பு ஃபுல்லாகவே ஊற்றிக்க போகிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் கப்பில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த கப்பு ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் இந்த கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணுற கவர் எடுத்துருக்குங்க. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே போல் ஊற்றி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இதே மாதிரி சோப்புக்காக யூஸ் பண்ணுற எந்த டப்பானாலும் எடுத்துக்கலாங்க ஊற்றி வைக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் நான் டேப்லெட் கவர் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வேறு எந்த கப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஊற்றி வைக்கிறதுக்காக. இப்போ நான் இது ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. திரும்பவும் அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த கப்புக்குள்ளே நான் ஆட் பண்ணிட்டு போகிறேங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதுக்கு கப்புக்குள்ளேயே ஊற்றிக்கிட்டுங்க. நீங்கள் இந்த சோப்பை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துலேருந்து 32 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்லேருந்து எல்லாமே கட்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம சோப் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுடலாம். நான் சைடு ஃபுல்லாகவே ஓரமெல்லாம் எடுத்து விட்டுருக்கேன். பாருங்கள் நீங்களே. இப்போ சைடு ஃபுல்லாகவே கத்தி வச்சு எடுத்துகிட்டு கையில் வச்சு தட்டுங்க, அடியில் வச்சு. அதுக்கப்புறம் சோப் வந்துடுங்க கையில். பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் எடுத்தது ப்ளூ கலர் இருந்துச்சு. இந்த டைமு க்ரீன் கலரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டல்னஸ் ஸ்கின்க்கு, ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்கிறவங்க, பிம்பிள்ஸ்க்கு, இல்லை ரொம்ப கருவளையமாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் இந்த சோப் யூஸ் பண்ணுங்கள். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு மட்டுமே வச்சு இந்த மாதிரி நீங்களே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம டேப்லெட் இருக்கிறது எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு எங்கேனாலும் ஊருக்கு போகும்போது வெளியில் போகும்போது வந்து கொண்டு போயிடலாங்க. இந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்து நம்ம முகத்தை கழுவிக்கலாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வேண்டிடுறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக சோப்பு எடுத்துகிட்டோம் பாருங்கள். இப்போ நான் 2-3 எடுத்துருக்குங்க. இது அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் ஒரே ஒரு குட்டி சோப் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துருக்குங்க. இப்போ என்னோட கை மேலே வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்கன்னா ஜென்ஸு இல்லை லேடிஸ் யாராச்சும் தான் பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ஸு லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யூஸ் பண்ணாலுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கை எப்படி இருக்குது, அந்த கை எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில்.